ஹாய் கைஸ், ஐ எம் பூஜா. இன்னைக்கு நம்ம ஹாரி பாட்டர் மூவி சீரீஸில் தேர்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 2 பார்ட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் போய் பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். வால்டமார்ட்டோட ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். வால்டமார்ட் அம்மா பேரு மெரோஃபி காண்ட், அப்பா பேரு டாம் ரிடில். அவங்க அம்மா விசார்ட், அவங்க அப்பா மகிள்ஸ். மெரோஃபி காண்டோட அப்பா மார்வலோ காண்ட் டாம் ரிடில் மேல மேஜிக் யூஸ் பண்ணிடுவாரு. மகிள்ஸ் மேல மேஜிக் யூஸ் பண்ண குற்றத்தினால அவரை ஆஸ்கபென்ல போட்டுருவாங்க. மெரோஃபி காண்டுக்கு டாம் ரிடில பிடிக்கும், அதனால அவங்க லவ் போஷன் கொடுப்பாங்க. மெரோஃபி காண்ட் கொஞ்ச நாள்ல பிரெக்னன்ட் ஆயிடுவாங்க. பட் அவங்களுக்கு கொஞ்சம் கில்ட்டியா இருக்கும், அதனால லவ் போஷனை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதனால நினைவு தெரிஞ்சு டாம் ரிடில் அவங்கள விட்டுட்டு போயிடுவாரு. மெரோஃபி காண்ட் ஒரு ஹோம்ல இருப்பாங்க. அப்பதான் வால்டமார்ட் பிறப்பாரு. மெரோஃபி காண்ட் தன்னோட ஹஸ்பண்ட் பேரையும் அவங்க அப்பா பேரையும் சேர்த்து டாம் மார்வலோ ரிடில்னு வால்டமார்ட்க்கு பேர் வச்சுட்டு அவங்க இறந்துருவாங்க. வால்டமார்ட் அந்த ஹோம்ல தான் வளருவாரு. லவ் போஷன் மூலியமா பிறந்த காரணமா தெரியல, வால்டமார்ட் கிட்ட அன்பும் இரக்கமும் இருக்காது. வால்டமார்ட் ஹோம்ல இருந்த சில பசங்களை அவரோட மேஜிக்கால அட்டாக் பண்ணிருப்பாரு. அவருக்கு மேஜிக் வெளிப்பட்ட காரணத்துக்காக டம்பிள்டோர் அவரை ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவாரு. வால்டமார்ட் ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல்ல பெஸ்ட் ஸ்டூடெண்டா இருப்பாரு. ஆனா அவர்கிட்ட நிறைய தீய எண்ணங்கள்லாம் இருக்கும். ஸ்கூல் படிக்கும் போது சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் ஓபன் பண்ணிருப்பாரு. பட் ஹாக்ரிட் மேல அந்த பழிய போட்டுருவாரு. 7th இயர் படிக்கும் போது ஒரு கொடிய பிளாக் மேஜிக்கான ஹார்க்ராக்ஸ் பத்தி தெரிஞ்சுப்பாரு. ஹார்க்ராக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பார்ட் 2 வீடியோவை பாருங்க. இந்த ஹார்க்ராக்ஸ் உருவாக்கணும்னா பலி கொடுக்கணும், அதனால நிறைய பேரை கொல்லவும் செஞ்சிருப்பாரு. வால்டமார்ட் இந்த கிருஷ்ணர் கதையிலலாம் வர கம்சன் மாதிரி யாராலையும் அழிக்க முடியாத பெரிய விசார்ட் ஆகணும்னு ஆசை. இந்த காரணத்தினால வால்டமார்ட்டை எல்லாருமே வில்லனா தான் பார்த்தாங்க. அவரை எதிர்த்து ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுதான் ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ். அதுல தான் லில்லி பாட்டர், ஜேம்ஸ் பாட்டரும் இருப்பாங்க. இந்த கிருஷ்ணர் கதையில தேவகியோட 8வது குழந்தை கம்சன் அழிப்பான்னு ஒரு ப்ராஃபஸி வரும். அதே மாதிரி வால்டமார்ட்டுக்கு ஒரு ப்ராஃபஸி தெரிய வரும். ஜூலை எண்ட்ல பிறந்த குழந்தை அவனோட அழிவுக்கு காரணமாக போகுதுன்னு தெரிய வரும். அதனால வால்டமார்ட் 31 ஜூலை பிறந்த ஹாரி பாட்டரை கொல்ல போவாரு. ஹாரி பாட்டரோட பேரண்ட்ஸான லில்லி ஜேம்ஸை கொன்றுவாரு. ஹாரி பாட்டரை அட்டாக் பண்ணும்போது அவங்க அம்மா கொடுத்த ப்ரொடெக்ஷன் மேஜிக்கால அது பேக் ஃபயர் ஆகி வால்டமார்ட்டை இறந்துருவாரு. ஹாரி பாட்டர் அவங்க பெரியமா பெரியப்பா வீட்டில் தான் வளருவாரு. ஹாரி சின்ன வயசுலேயே ஒரு பவர்ஃபுல்லான விசார்டை அழிச்சதுனால விசார்டிங் வேர்ல்ட்ல ரொம்பவே ஃபேமஸ். 11th இயர் ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல்ல படிப்பாரு. அவருக்கு 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஹெர்மைனி கிரேஞ்சர், ரான் வீஸ்லி. ஒரு சின்ன எனிமியும் இருப்பான், டிராக்கோ மால்ஃபாய்னு. வால்டமார்ட் இறந்துட்டதா எல்லாம் நினைச்சிட்டு இருக்கும்போது வால்டமார்ட் உயிரோட தான் இருக்கான். பட் அவன்கிட்ட பாடி இல்லாதனால அனிமல்ஸ் இல்லைன்னா ஹியூமன் பாடிஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கான்னு ஹாரி கண்டுபிடிப்பாரு. வால்டமார்ட் உயிரோட வரதுக்கு நிறைய முயற்சிகள்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஹாரி பாட்டர் அந்த ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ்ல வால்டமார்ட் உயிரோட வந்துருவாரு. ஹாரி பாட்டருக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். வால்டமார்ட் ஹார்க்ராக்ஸ் மூலியமா தன்னோட உயிரை 7 பாகங்களா பிரிச்சு வெவ்வேறு பொருள்ல மறைச்சு வச்சிருக்காருன்னு. அந்த 7 பொருளான ஹார்க்ராக்ஸை அழிச்சா மட்டும்தான் வால்டமார்ட்டை அழிக்க முடியும்ன்றத ஹாரி தெரிஞ்சுப்பாரு. ஹாரி பாட்டர் அந்த ஹாஃப் பிளட் பிரின்ஸோட எண்ட்ல டம்பிள்டோர் இறந்துருவாரு. வால்டமார்ட் ஹாரி பாட்டரை அழிக்கிறதுக்காக டெத் ஈட்டர்ஸ் படைய உருவாக்கி இருப்பாரு. வால்டமார்ட் திரும்பி வந்துட்டான், டம்பிள்டோர் இறந்துட்டாரு. ஹாரி அந்த 7 ஹார்க்ராக்ஸை கண்டுபிடிச்சு அழிப்பாரா, வால்டமார்ட்டுக்கு முடிவு கட்டுவாரா? இதுதான் ஹாரி பாட்டரோட கதை. ஹாரி பாட்டர் அந்த டெட்லி ஹாலோஸ்ல தான் பல திருப்பு முனைகள், பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஹாரி பாட்டர் மூவி சீரீஸ்ல 7th மூவி ஹாரி பாட்டர் அந்த டெட்லி ஹாலோஸ் பார்ட் 1. ஹெர்மைனி கஷ்டமான ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் எடுப்பா. என்னன்னா அவங்க பேரண்ட்ஸோட மெமரிஸை அழிக்கிறது. அதனால அவங்களுக்கு ஹெர்மைனி பிறந்ததே தெரியாது. வால்டமார்ட் டெத் ஈட்டர்ஸோட ஒரு மீட்டிங் வச்சிருப்பாரு. அதுல ஹாரி வாண்டோ அவர் வாண்டோ பிரதர் வாண்ட் காரணத்தினால லூசியஸ் மால்ஃபாயோட வாண்டை புடுங்கிப்பாரு. ஹாரிக்கு இன்னும் 17 வயசு ஆகாததுனால மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் அவரை கண்காணிப்பாங்க சொல்லிட்டு ஹாரியை சேஃபா வேற இடத்துக்கு கூட்டிட்டு போவதுக்காக ப்ரொஃபசர் மேடை மூடி, ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ் மெம்பர்ஸ், ரான், ஹெர்மைனி எல்லாருமே வந்திருப்பாங்க. ரான் வீட்டுக்கு போகும்போது வால்டமார்ட் ஹாரி அட்டாக் பண்ணுவாரு. ஹாரி ஈஸியா தப்பிச்சிருவாரு. வர வழியில ஜார்ஜ் அடிபட்டுரும், ப்ரொஃபசர் மூடி இறந்துருவாரு. நெக்ஸ்ட் டே ஹாரி, ரான், ஹெர்மைனிக்கு டம்பிள்டோர் கொடுத்த பொருட்கள் வரும். ரானுக்கு லைட், ஹெர்மைனிக்கு புக், ஹாரிக்கு கிரிஃபண்டாரோட ஸ்னிட்ச். பில் வீஸ்லிக்கும் ஃப்ளர் டொலகோருக்கும் மேரேஜ் நடக்கும். அதுல ஒரு ப்ராஃபஸி வந்து சொல்லும், மினிஸ்ட்ரியை வால்டமார்ட் கைப்பற்றிட்டாரு. அதுக்கப்புறம் அங்கே டெத் ஈட்டர்ஸ்லாம் வந்துருவாங்க. ஹாரி, ரான், ஹெர்மைனி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி லண்டன் போயிடுவாங்க. அங்கேயும் சில டெத் ஈட்டர்ஸ் வந்து அட்டாக் பண்ணதுனால ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ் போயிடுவாங்க. அங்கே ரெகுலர் சார்ச்சரஸ் பிளாக்கோட ரூம் பார்ப்பாங்க. அவர் தான் RAB, சிரியஸோட பிரதர். அங்கே ஸ்லித்தரின் லாக்கெட்டான ஹார்க்ராக்ஸை தேடுவாங்க, கிடைக்காது. அங்கே ஹவுஸ் எல்ஃபான க்ரீச்சர் கிட்ட கேட்பாங்க. க்ரீச்சர் திருடன் எடுத்துட்டு போனதாமோ அவனை கூட்டிட்டு வரேன்னு போயிடும். டாபியும் கிரியேச்சரும் அந்த திருடனை கூட்டிட்டு வந்துருவாங்க. அந்த லாக்கெட் அம்பிரிட்ஜ் கிட்ட வித்ததா
இருக்கிறதா சொல்லிடுவான். ஹாரி, ரான், ஹெர்மைனி டொலாரஸ் அம்பிரிட்ஜ் கிட்ட இருந்து லாக்கெட்டை எடுத்துட்டு வரதுக்காக பாலிஜூஸ் ஹெல்ப்பால மினிஸ்ட்ரி ஆளுங்களா மாறி மினிஸ்ட்ரிக்கு போவாங்க. அம்பிரிட்ஜ் கிட்ட இருந்து லாக்கெட்டை எடுத்துட்டு வரும்போது ரான்க்கு அடிபட்டுரும். அவங்க ஃபாரஸ்ட் போயிடுவாங்க. அங்க லாக்கெட் அழிக்கணும்னு ட்ரை பண்ணும்போது அதை அழிக்க முடியாது. அந்த லாக்கெட் ஒரு பிளாக் மேஜிக்னால அதை வச்சிருக்கவங்களுக்கு தப்பான எண்ணங்கள் வரும். அது ரான் வச்சிருப்பான். அதனால ஹாரியும் ஹெர்மைனியும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ரான் அங்கிருந்து கோச்சிக்கிட்டு போயிடுவான். ஹாரியும் ஹெர்மைனியும் காட்ரிக்ஸ் ஹாலோ போவாங்க. அங்க ஒரு ஆன்ட்டியை பார்ப்பாங்க. ஆனா அவங்க ஆன்ட்டி கிடையாது, நகினி. அங்கிருந்து அவங்க தப்பிச்சு வேற ஒரு ஃபாரஸ்ட் போயிடுவாங்க. ஹாரி ஒரு பெட்டோனஸ் சாம் பார்ப்பாரு. அது இன்டைரக்டா கிரிஃபண்டார் ஸ்வார்டை ஹாரிக்கு கொடுத்துட்டு போயிடும். ரான் திரும்பி வந்துருவான். கிரிஃபண்டார் ஸ்வார்ட் மூலியமா அந்த லாக்கெட்டையும் அழிச்சிருவான். காட்ரிக்ஸ் ஹாலோல இருந்து எடுத்த புக்ல ஒரு சிம்பிள் இருக்கும். அதே சிம்பிள் லூனா அப்பாவான லவ் குட் செயின்லயும் அந்த சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிள் பத்தி விசாரிக்கிறதுக்காக லவ் குட் வீட்டுக்கு போவாங்க. அந்த சிம்பிள் தான் டெட்லி ஹாலோஸோட சிம்பிள். டெட்லி ஹாலோஸோட ஸ்டோரி என்னன்னா, 3 பிரதர்ஸ் இருப்பாங்க. அவங்க போற வழியில ஒரு நதி வரும். அதை கிராஸ் பண்ணதுக்கு ஒரு பிரிட்ஜ் கட்டுவாங்க. அப்ப அங்க மரணம் வந்து என்னை ஏமாத்திட்டு போறதுனால உங்களுக்கு பரிசு தரேன்னு சொல்லும். எல்டர் பிரதர் தனக்கு பவர்ஃபுல்லான வாண்ட் வேணும் கேட்பாரு. செகண்ட் பிரதர் இறந்தவங்கள உயிர் தெழ வைக்கிற கல் வேணும் கேட்பாரு. தேர்ட் பிரதர் என்னை விட்டா மட்டும் போதும்னு சொன்னதுனால மரணம் இம்ப்ரெஸ் ஆகி அவருக்கு இன்விசிபிலிட்டி கிளாத்தை கொடுக்கும். மரணம் அவங்கள அழிக்கிறதுக்கு தான் பரிசு கொடுத்ததுன்னு தெரியாம அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் பிரதர் அந்த வாண்ட் மூலியமா அவனோட எனிமீஸ் எல்லாம் அழிச்சிருவாரு. அப்புறம் ஒரு திருடன் வந்து அவரை கொலை பண்ணிட்டு அந்த வாண்டை எடுத்துட்டு போயிடுவான். ஃபர்ஸ்ட் பிரதரை மரணம் ஜெயிச்சிரும். செகண்ட் பிரதர் அந்த ரெசராக்ஷன் ஸ்டோன் மூலியமா இறந்து போன அவனோட லவ்வரை கொண்டு வருவாரு. அந்த ஸ்டோன் இறந்தவங்களை கொண்டு வராது, அவங்க சோலை மட்டும்தான் கொண்டு வரும். அதனால ஒரு மன உளைச்சலாகி இறந்துருவாரு. மரணம் செகண்ட் பிரதரையும் ஜெயிச்சிரும். தேர்ட் பிரதர் பல வருஷமா மரணத்துக்கிட்ட சிக்காம சந்தோஷமா வாழ்வாரு. தன்னோட இன்விசிபிலிட்டி கிளாத்தை தன்னோட மகனுக்கு கொடுத்துட்டு அவரும் சந்தோஷமா இறந்துருவாரு. அந்த 3 பொருட்களான எல்டர் வாண்ட், ரெசராக்ஷன் ஸ்டோன், இன்விசிபிலிட்டி கிளாத், இந்த 3 பொருட்களையும் வச்சிருக்க பர்சனை யாராலையும் கொல்ல முடியாது. இதுதான் விசார்டிங் வேர்ல்ட்ல சொல்லப்படுற புராண கதை. லவ் குட் டெத் ஈட்டர்ஸை வர வச்சிருவாரு. காரணம், லூனாவை அவங்க கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஹாரி, ரான், ஹெர்மைனி அங்கிருந்து தப்பிச்சு ஃபாரஸ்ட் வந்துருவாங்க. பட் கடைசியா அவங்க டெத் ஈட்டர்ஸ் கிட்ட மாட்டிப்பாங்க. ஹெர்மைனி ஹாரியோட ஃபேஸை மாத்திடுவா. அவங்க 3 பேருமே வால்டமார்ட் மினிஸ்ட்ரி பிளேஸ்க்கு கூட்டு போயிடுவாங்க. வால்டமார்ட் அங்க இருக்க மாட்டாரு. காரணம், வால்டமார்ட் எல்டர் வாண்டை தேடிட்டு இருப்பாரு. பெலாட்ரிக் டிராக்கோ கிட்ட ஹாரியான்னு கேட்கும் போது டிராக்கோ காட்டி கொடுக்க மாட்டான். பெலாட்ரிக் கிரிஃபண்டார் ஸ்வார்டை பார்த்துட்டு ஹெர்மைனியை செமையா டார்ச்சர் பண்ணுவா. ஏன்னா அந்த ஸ்வார்ட் பெலாட்ரிக்கோட கிரிங்காட்ஸ் வார்ட்ல தான் இருக்கும். வேற என்ன வார்ட்ல இருந்து எடுத்தீங்கன்னு ஹெர்மைனியை டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பா. ஹாரியும் ரானியும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அங்கதான் லூனா, ஆலிவெண்டர், காப்லின் எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அங்க டாபி வந்து அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஹாரியோட வாண்ட் உடஞ்சதுனால டிராக்கோ கிட்ட இருந்து ஹாரி வாண்டை புடுங்கிப்பாரு. அவங்களாம் டாபியோட ஹெல்ப்பால தப்பிச்சு போகும்போது பெலாட்ரிக் கத்தியை தூக்கி எறிவா. அது டாபி மேல பட்டு டாபி இறந்துரும். பல வருஷத்துக்கு முன்னாடி ஆலிவர் கடையிலேருந்து எல்டர் வாண்டை ஒரு திருடன் திருடிடுவான். இப்போ அந்த திருடன் ஆஸ்கெபான்ல இருப்பான். வால்டமார்ட் அவன் கிட்ட விசாரிப்பாரு. டம்பிள்டோர் கிட்ட அந்த வாண்ட் போயிடுச்சுன்னு அவன் சொல்லுவான். வால்டமார்ட் டம்பிள்டோர் புதைச்ச இடத்துல இருந்து வாண்டை எடுத்துப்பாரு. வால்டமார்ட் கையில பவர்ஃபுல்லான எல்டர் வாண்ட். இதோட ஹாரி பாட்டர் அந்த டெட்லி ஹாலோஸ் பார்ட் 1 முடிஞ்சிருது. நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாக்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் ஹாரி பாட்டர் அந்த டெட்லி ஹாலோஸ் பார்ட் 2. ஹாரிக்கு ஒரு ஐடியா வரும். பெலாட்ரிக் ஹெர்மைனிய கிரிங்காட்ஸ் வார்ட்ல இருந்து என்ன எடுத்தீங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிருப்பா. அதனால அந்த வார்ட்ல ஏதோ ஒரு முக்கியமான பொருள் இருக்குன்னு ஹாரி கண்டுபிடிச்சிருவான். ஹாரி, ரான், ஹெர்மைனி காப்லின் ஹெல்ப்பால கிரிங்காட்ஸ் போயிடுவாங்க. ஹெர்மைனி பாலிஜூஸ் போஷனால பெலாட்ரிக்கா மாறி வார்டுக்கு போவா. அந்த வார்ட்ல ஹாரி அஃபுல் பஃபோட கப் பாப்பாரு. அதை தொடும் போது பேட் ஃபீலிங்ஸ் வரும். அதனால அதான் ஹார்க்ராக்ஸா இருக்கும்னு ஹாரி எடுத்துட்டு வருவாரு. காப்லின் ஹாரி கிட்ட இருந்து கிரிஃபண்டார் ஸ்வார்டை வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிடுவாரு. ஹாரி, ரான், ஹெர்மைனி டிராகன் மூலியமா அங்கிருந்து தப்பிச்சிருவாங்க. ஹாரிக்கு வால்டமார்ட் பத்தின தாட் வரும். ரேவன் கிளார்க்கு சம்பந்தமான பொருள் தான் நெக்ஸ்ட் ஹார்க்ராக்ஸ்ன்றத ஹாரி கண்டுபிடிப்பாரு. அதுக்காக ஹாரி, ரான், ஹெர்மைனி ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்கு போவாங்க. அங்க டம்பிள்டோர் பிரதரான ஹேபர் ஃபோர்ட்டை பார்ப்பாங்க. அவர் தான் ஹாரி பாட்டருக்கு பல இடத்துல உதவி இருப்பாரு. அவர் தான் மேஜிக் மிரர் மூலியமா ஹாரிக்கு பிரச்சனைன்னு சொல்லி டாபியை அமுச்சு வச்சிருப்பாரு. ஹாரி, ரான், ஹெர்மைனி நெவில் ஹெல்ப்பால ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்குள்ள போயிடுவாங்க. ஹாரி அங்க வந்ததுனால ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஹாப்பி ஆயிடுவாங்க. ஹாரி ரேவன் கிளா சம்பந்தமான பொருள் பத்தி கேட்கும்போது ரொவீனா ரேவன் கிளாரோட டைடம் பத்தி சொல்லுவா. ஸ்கூலோட அப்ப இருக்க பிரின்சிபலான ஸ்னேப் ஹாரி வந்ததை கண்டுபிடிச்சிருவாரு. ஹாரிக்காக ப்ரொஃபசர் மெகோனகல் ஸ்னேப் கூட ஃபைட் பண்ணுவாங்க.
அதில் மெகோனகல் வின் பண்ணிடுவாங்க. ஸ்னேப் எஸ்கேப் ஆகி போயிடுவாரு. வால்டமார்ட் டெத் ஈட்டர்ஸ் படையோட ஹாரியை பிடிக்கிறதுக்காக வந்துருவாரு. ஆப்போசிட் சைடில் மெகோனகல் தலைமையில் ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ் ஆளுங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டெத் ஈட்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக சண்டை போடுவாங்க. ரானோ ஹெர்மைனியும் அஃபில் பஃப் கப்பான ஹார்க்ராக்ஸை அழிக்கிறதுக்காக பேசில்லஸ் பல்ல யூஸ் பண்ண போகிறதா சொல்லுவாங்க. அதுக்காக அவங்க 2 பேருமே சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் போய் இறந்து போன பேசில்லஸ் பல்லு மூலியமா அஃபில் பஃப் கப்பை அழிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா அவங்க லவ்வை கன்ஃபெஸ் பண்ணிடுவாங்க. ஹாரி ரேவன் கிளாரோட டைடம் தேடிட்டு இருக்கும்போது லூனா சொல்லுவா, அந்த டைடமை பார்த்தவங்க யாரும் உயிரோட இல்லை, அதனால இறந்தவங்களை கேளுன்னு சொல்லுவா. கிரே லேடியை கேட்க சொல்லுவா. கிரே லேடி யாருன்னா ஹெலனா ரேவன் கிளார், ரொவினா ரேவன் கிளாரோட பொண்ணு. ஃபர்ஸ்ட் அந்த டைடம் எங்கே இருக்குன்னு சொல்ல மாட்டா. அதுக்கப்புறமா ஹாரி பேசின பிறகு க்ளூ மட்டும் கொடுப்பா. ஹாரி அந்த க்ளூ மூலியமா ரெக்வயர்மெண்ட் ரூம்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவான். ஹாரி, ரான், ஹெர்மைனி டைடமை தேடிட்டு இருக்கும்போது டிராக்கோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்துருவாங்க. டிராக்கோட ஃப்ரெண்ட் கிராப் நெருப்பு வர வச்சிருவான். ஹாரி, ரான், ஹெர்மைனி ப்ரூம் ஸ்டிக்கால அங்கன்னு தப்பிச்சிருவாங்க. டிராக்கோவையும் காப்பாத்திடுவாங்க. ஹாரி பேசில்லஸ் பல்லு மூலியமா அந்த டைடம் அழிச்சு நெருப்புல போட்டுருவாரு. ஹாரி ஹார்க்ராக்ஸை அழிக்கிறது வால்டமார்ட்டுக்கு தெரிஞ்சிரும். அதனால வால்டமார்ட் பயந்துருவாரு. ஹாரி வால்டமார்ட் தாட் மூலியமா நெக்ஸ்ட் ஹார்க்ராக்ஸ் நகினின்னு கண்டுபிடிச்சிருவாரு. அதே மாதிரி வால்டமார்ட் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு போவாங்க. வால்டமார்ட் ஸ்னேப் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. வால்டமார்ட் சொல்வாரு, இந்த எல்டர் வாண்ட் எனக்கு விசுவாசமா இருக்குமா? ஹாரி முன்னாடி வந்தா அவன் அழிக்க எனக்கு உதவுமா? இந்த வாண்டோட ஓனர் நீ தானே டம்பிள்டோரை கொன்ன, அதனால நான் உன்னை கொண்டுட்டேன்னா நான் இந்த வாண்டோட ஓனர் ஆயிடுவேன்னு சொல்லி வால்டமார்ட் ஸ்னேப் கிட்ட சொல்வாரு. வால்டமார்ட் நகினி வச்சு ஸ்னேப்பை கொன்றுவாரு. ஸ்னேப் சாகர நிலைமையில இருப்பாரு. அப்ப ஹாரி போய் பாப்பாரு. ஸ்னேப் தன்னோட கண்ணீரை எடுத்துக்கோன்னு ஹாரி கிட்ட சொல்வாரு. ஹாரி கிட்ட ஸ்னேப் சொன்ன கடைசி வார்த்தைகள், உன்னோட கண்கள் உங்க அம்மா கண்கள் மாதிரியே இருக்குன்னு சொல்வாரு. வால்டமார்ட்டோட வாய்ஸ் கேட்கும். கொஞ்ச நேரத்துக்கு போற நிறுத்தி வச்சிருக்கதாவும் ஹாரியை ஃபார்பிடன் ஃபாரஸ்ட்க்கு வர சொல்வாரு. ஹாரி ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்கு போவாரு. அங்க நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. நிறைய பேருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கும். பார்வதி பட்டேல், லூபின், அவரோட ஒய்ஃப், ஃப்ரெட் வீஸ்லி, இன்னும் பல பேர் இறந்து போயிருப்பாங்க. ஹாரி டம்பிள்டோர் ஆஃபீஸ்க்கு போய் ஸ்னேப்போட மெமரிஸ் பார்ப்பாரு. ஹாரி அம்மாவான லில்லி பாட்டரும் செவரஸ் ஸ்னேப்போ சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். லில்லி மகிள்ஸ்னால அவளுக்கு மேஜிக் பற்றி தெரியாது. ஸ்னேப் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்கு 2 பேருமே ஒரே டைமில் போவாங்க. லில்லி கிரிஃபன்டாரில் செலக்ட் ஆகிடுவா. ஸ்னேப் ஸ்லித்தரினில் செலக்ட் ஆகிடுவார். ஜேம்ஸோ கிரிஃபன்டார் டீம்னால லில்லியோட ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படும். ஜேம்ஸ் பாட்டர் ஸ்னேப்பை ரொம்ப கிண்டல் பண்ணுவார். அப்போ லில்லி தான் வந்து செவரஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவா. இதை புரிஞ்சுக்காத ஸ்னேப் லில்லி கூட சண்டை போட்டுருவாரு. அதுலேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகிடும். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா லில்லிக்கும் ஜேம்ஸ்க்கும் மேரேஜ் ஆகிடும். ஸ்னேப் வால்டமார்ட்டோட ஃபாலோவர் கேங்கில் போயிடுவார். டம்பிள்டோர் ட்ரிவானி கிட்ட ப்ராஃபஸி பற்றி பேசிட்டு இருக்கும்போது ஸ்னேப் தான் ஒட்டு கேட்டு வால்டமார்ட் கிட்ட போட்டு குத்துருவான். அப்புறமா தான் ஸ்னேப்புக்கு தெரிய வரும் அது லில்லியோட பையன் தான். அதனால டம்பிள்டோர் கிட்ட சொல்லி அவங்கள காப்பாற்ற சொல்லுவான். லில்லியோட ஃபேமிலி சேஃபான பிளேஸ்ல இருப்பாங்க. அப்ப பீட்டர் பெட்டிக்ரூர் தான் வால்டமார்ட் கிட்ட அவங்கள காட்டி கொடுத்துருவான். வால்டமார்ட் லில்லியும் ஜேம்ஸையும் கொன்றுவாரு. லில்லி இறந்துட்டான்னு ஸ்னேப்புக்கு தெரிஞ்சோன்னு ரொம்ப வருத்தப்படுவாரு. டம்பிள்டோர் சொல்வாரு, லில்லியோட குழந்தை கண்ணு அவங்க அம்மா கண்ணு மாதிரியே இருக்கும், அந்த குழந்தைய நீ தான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்வாரு. நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருப்போம் ஸ்னேப் ஒரு டெத் ஈட்டர், ஹாரி மேல பொறாமப்பட்டு அவனை திட்டிகிட்டே இருப்பாருன்னு நினைப்போம். ஆனா ஸ்னேப் தான் இத்தனை வருஷமா ஹாரியை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அதே மாதிரி வால்டமார்ட் பத்தின எல்லா விஷயத்தையும் ஸ்பையா இருந்து டம்பிள்டோர் கிட்ட சொல்வாரு. ஹாரி பாட்டர் அந்த ஹாஃப் பிளட்டுக்கு முன்னாடி கான் ஃபேமிலியோட ரிங்கான ஹார்க்ராக்ஸை கொண்டு வருவாரு. அந்த ரிங்கை யாரும் திருடிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் கையில போட்டிருப்பாரு. அந்த ரிங் வந்து ஒரு பிளாக் மேஜிக்னால டம்பிள்டோர் உடம்புல பாய்சன் ஆயிடும். அந்த டைம்ல ஸ்னேப் தான் டம்பிள்டோருக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அதே மாதிரி டம்பிள்டோர் கொஞ்ச நாள் தான் உயிர் வாழ முடியும்னு சொல்வாரு. அப்பதான் டம்பிள்டோர் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்வாரு. அன்னைக்கு நைட் ஹாரியை வால்டமார்ட் கொல்லும் போது ஹாரியோட அம்மா ப்ரொடெக்ஷன் மேஜிக் யூஸ் பண்ணதுனால பேக் ஃபயர் ஆகி வால்டமார்ட் இறந்துருவாரு. அதுல வால்டமார்ட் உயிர் 2ஆ பிரிஞ்சு ஹாரி உடம்புக்குள்ள போயிடும். அதனால ஹாரியும் ஒரு ஹார்க்ராக்ஸா மாறிடுவாரு. அதனால தான் ஹாரி பாம்பு கிட்ட பேச முடியும், வால்டமார்ட் மைண்டையும் ரீட் பண்ண முடியும். அப்பதான் ஸ்னேப்புக்கு தெரிய வரும் ஹாரி அழிஞ்சா மட்டும்தான் வால்டமார்ட்டும் அழிவான்னு. ஸ்னேப் அவரோட பெட்டோனஸ் ஸ்டாமை காட்டுவாரு. அது லில்லியோட பெட்டோனஸ் ஸ்டாம் மாதிரியே இருக்கும். யாருக்குமே பெட்டோனஸ் ஸ்டாம் சேமா இருக்காது. ஆனா யாராச்சும் ஒருத்தவங்க மேல அதிகமா அன்பு வச்சிருந்தாங்கன்னா பெட்டோனஸ் ஸ்டாம் சேமா இருக்கும். ஸ்னேப் வாழ்க்கையிலேயே நடந்த நல்ல விஷயம்னா அது லில்லியா தான் இருக்கும். அதனால தான் ஸ்னேப்புக்கு லில்லியோட பெட்டோனஸ் ஸ்டாமான டோவே வந்திருக்கும். லில்லி இறந்ததுக்கு அழுத ஒரே பர்சன் ஸ்னேப்பா தான் இருப்பாரு. இத்தனை வருஷமா லில்லியை மறக்காத பர்சனும் அவர் தான். ஹாரி ஹாக்வர்ட்ஸ் நன்மைக்காக வால்டமார்ட் சொன்ன மாதிரி ஃபார்பிடன் ஃபாரஸ்ட்க்கு போவான். உங்க கிளாரிட்டிக்காக எத்தனை ஹார்க்ராக்ஸ் இருக்குன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வால்டமார்ட்டோட டைரி, செகண்ட் காண்ட் ஃபேமிலியோட ரிங், தேர்ட் செலசா ஸ்லித்தரின் லாக்கெட், ஃபோர்த் அஃபில் பஃப் கப், ஃபிஃப்த்
ரொவீனா ரேவன்க்ளா டைடம், 6th நகினி, 7th ஹாரி பாட்டர். பட் வால்டமார்ட்டுக்கு இப்போ வரைக்கும் ஹாரி பாட்டரும் ஒரு ஹார்க்ராக்ஸ்னு தெரியாது. ஹாரியோட ஸ்னிட்ச்குள்ள ரெசராக்ஷன் ஸ்டோன் இருக்கும். அது மூலியமா இறந்து போன அவங்க பேரண்ட்ஸ் லூபின், சிரியஸ் அவங்க கிட்டலாம் பேசுவாரு. அதுக்கப்புறமா வால்டமார்ட்டை ஃபேஸ் பண்ணுவாரு. வால்டமார்ட் ஹாரியை சாகடிச்சிருவாரு. ஆனா ஹாரி இறந்துருக்க மாட்டாரு. டிராக்கோவோட அம்மா ஹாரி இறந்துட்டதா போய் சொல்லிடுவாங்க. ஹாரி சொர்க்கம் மாதிரி ஒரு ஒயிட் கலர் பிளேஸ்க்கு போயிடுவாரு. அங்க டம்பிள்டோர் கிட்ட பேசுவாரு. அப்ப டம்பிள்டோர் சொல்வாரு, வால்டமார்ட் உன்னை அழிக்கிறதா நினைச்சு உனக்குள்ள இருக்க ஹார்க்ராக்ஸை அழிச்சிட்டு இருப்பான். இப்போ உனக்கு 2 வாய்ப்பு இருக்கு, இங்க இருந்து போலாம் இல்லனா இங்கேயே இருக்கலாம்னு சொல்வாரு. ஹாரி இன்னொரு ஹார்க்ராக்ஸ் இருக்கிறதுனால திரும்பி போறதா சொல்லிடுவாரு. வால்டமார்ட் ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்கு போவாரு. ஹாரி இறந்துட்டதுனால எல்லாருமே சோகமாயிடுவாங்க. நிவில் மட்டும் தைரியமா வந்து வால்டமார்ட்டை எதிர்த்து நிற்பான். சில மாசான டயலாக்லாவும் பேசுவான். அந்த டைம்ல ஹாரி உயிரோட வந்துருவாரு. திரும்பி ஒரு போர் நடக்கும். நெவில் கையில இருந்த சார்ட்டிங் ஹேட் மூலியமா கிரிஃபெண்டர் ஸ்வாட் கிடைக்கும். அந்த ஸ்வாட் மூலியமா நகினியை நிவில் அழிச்சிருவான். மோலி வீஸ்லி பெலாட்ரிக்கா அழிச்சிருவாங்க. ஹாரிக்கும் வால்டமார்ட்டுக்கும் மாசான ஃபைட் நடக்கும். அதில் ஹாரி ஜெயிச்சிருவாரு. ஹாரி, ரான், ஹெர்மைனி பிரிட்ஜ் மேலே போவாங்க. அப்போ ஹாரி சொல்லுவாரு, அந்த வாண்டோட ஓனர் நான் தான். எப்படின்னா டம்பிள்டோரோட வாண்டை டிராக்கோ தான் தட்டி விட்டுருப்பான். அதனால எல்டர் வாண்டுக்கு டிராக்கோ ஓனர் ஆயிடுவாரு. ஒருத்தரோட வாண்டை ஒருத்தவங்க டிஃபீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வச்சிருக்க எல்லா வாண்டுக்குமே இவங்க தான் ஓனர் ஆயிடுவாங்க. ஹாரி பாட்டர் அந்த டெட்லி ஹாலோஸ் பார்ட் 1ல ஹாரி டிராக்கோ கிட்டேருந்து வாண்டை பிடுங்கிப்பாரு. அதுலேருந்து ஹாரி தான் எல்டர் வாண்டோட ஓனர் ஆகிட்டு இருப்பாரு. அதே மாதிரி ஓனரை வாண்ட் வந்து அழிக்காது. அதனால தான் வால்டமார்ட் கூட நடந்த போரில் ஹாரி அழியாமல் வால்டமார்ட்டுக்கு பேக் ஃபயர் ஆகி தூள் தூளாயிடுவாரு. ஹாரி எல்டர் வாண்டை உடச்சி தூக்கி போட்டுருவாரு. 19 years later ஹாரிக்கும் ஜெனி வீஸ்லிக்கும் மேரேஜ் ஆகி 3 பசங்க இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பையன் ஜேம்ஸ் சிரியஸ் பாட்டர், செகண்ட் பையன் ஆல்பஸ் செவரஸ் பாட்டர், 3வது பொண்ணு லில்லி லூனா பாட்டர். ஹாரியோட ஃபர்ஸ்ட் பையன் ஆல்ரெடி ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பான். 2வது பையன் அந்த வருஷம் தான் ஹாக்வர்ட்ஸ்க்கு போவான். ஹாரி அவங்க பையன் கிட்ட நீ எந்த குரூப் செலக்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்வாரு. ஹெர்மைனிக்கும் ரானுக்கும் மேரேஜ் ஆகி 2 பசங்க இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பொண்ணு பேரு ரோஸ் வீஸ்லி, செகண்ட் பையன் பேரு ஹகோ வீஸ்லி. ரோஸும் அந்த வருஷம் தான் ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்கு போவா. டிராக்கோக்கு அஸ்டோரியா கிரீன் கிராஸோட மேரேஜ் ஆகி ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் பேரு ஸ்கார்பியஸ் மால்ஃபாய். அவனும் அந்த வருஷம் தான் ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலுக்கு போவான். எல்லாருமே அவங்க பசங்களை சென்ட் ஆஃப் பண்ணுவாங்க. இதோட ஹாரி பாட்டர் அந்த டெட்லி ஹாலோஸ் பார்ட் 2 முடிஞ்சிருது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஹாரி அந்த சொர்க்கம் மாதிரி ஒரு இடத்துக்கு போயிடுவாரு. ஆனா எப்படி உயிரோட வந்தாருன்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். அதுக்கு 2 தியரி இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஹாரி கிட்ட டெட்லி ஹாலோஸ் ஆன 3 பொருட்களுமே இருக்கும். எல்டர் வாண்ட், ரெசராக்ஷன் ஸ்டோன், இன்விசிபிலிட்டி கிளாத். அதனால ஹாரியை யாராலையும் கொல்ல முடியாது. அதனால ஹாரி சாகாம ஹார்க்ராக்ஸ் மட்டும் இறந்து ஹாரி உயிரோட வந்துருவாரு. 2வது தியரி என்னன்னா, ஹாரி வால்டமார்ட்டுக்கு ரத்தம் கொடுத்திருப்பான். அதனால 2 பேர் உடம்புலயும் ஒரே ரத்தம் தான் ஓடும். ஹாரி பாட்டர் அம்மா ப்ரொடெக்ஷன் மேஜிக் யூஸ் பண்ணிருப்பாங்க. அது 2 பேர் ரத்தத்திலயும் இருக்கிறதுனால வால்டமார்ட் ஹாரியை கொல்லாம அவன் உடம்புல இருக்க ஹார்க்ராக்ஸை மட்டும் கொண்டு இருப்பாரு. இந்த செகண்ட் தியரி தான் உண்மையான தியரின்னு ஜே.கே. ரவுலிங்கே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்பவே நன்றி. இதுக்கப்புறமா ஹாரி பாட்டர் அந்த கர்ஸ்டு சைல்ட் அதோட புக் ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் மூவி இன்னும் வரல. உங்களுக்கு அந்த ஸ்டோரி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த ஸ்டோரி பத்தி சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கிரேசி ஹாரி பாட்டர் ஃபேன்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேர்ந்து கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.